ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக தங்களுடைய 18 வருஷ கனவை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஐபிஎல்லுடைய 18வது சீசனில் நனவாக்கி காட்டியிருக்காங்க. அந்த வெற்றி கோப்பையை ஆனந்த கண்ணீரோட அவங்க கையில் வாங்கின உடனே ஆர்சிபியுடைய ஃபேன்ஸ் பெரிய அளவில் அதை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெடி வெடிச்சு ஒரு தீபாவளி பண்டிகை போல இந்த வெற்றியை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொண்டாட்டம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கலைங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கப் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அதை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஆனால் இந்த கொண்டாட்டம் இவ்வளோ பெரிய விபரீதத்தில் முடியும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய துயர செய்தி அப்படிங்கிறது நேற்றுக்கு வந்திருந்துச்சு. அதாவது பெங்களூரில் நடந்த ஆர்சிபியுடைய பாராட்டு விழாவில் கிட்டத்தட்ட 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம். ஹாய் காவேரின்ஸ், நான் உங்கள் ராமச்சந்திரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ். ஒரு அணி தொடர்ந்து தோல்வியையே சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் அந்த அணி தோல்வியே சந்திச்சாலும் எங்களுடைய ஆதரவு எப்போதுமே ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து அந்த அணிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய 19 வயசுல இருந்து எப்படியாவது தன்னோட அணிக்கு கப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த அணியில் நம்பிக்கையோடு விளையாண்டுட்டு இருந்த ஒருத்தர், அவர்கிட்ட என்னதான் உலக கோப்பைகள் அது மட்டும் இல்லாமல் T20 கோப்பைகள் மாதிரியான கோப்பைகள்லாம் இருந்தாலுமே ஆர்சிபி அணிக்கு ஐபிஎல்ல வெற்றி கோப்பையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருந்த ஒருத்தர், இவங்க எல்லாருடைய கனவுமே நினைவாகுமா, இந்த சீசன்லயாவது அவங்க கப்பை அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த வகையில் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீசனுடைய வெற்றியாளராக ஆர்சிபி இப்போ தேர்வாகி இருக்காங்க அப்படினே சொல்லலாம். பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையில இந்த மேட்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு. எப்போதுமே தன்னுடைய எதிரணியில யாராவது பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறாரு இல்ல ஏதாவது பாலை மிஸ் பண்றாரு அப்படின்னா அது ஆக்ரோஷமா கத்தி விராட் கோலி பயங்கரமா கொண்டாடுவாரு. ஆனால் இந்த தடவை நடந்த லாஸ்ட் ஓவரில் விராட் கோலி ரொம்பவே எமோஷ்னலாக பஸ்ட் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய வெற்றி உறுதி ஆகிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்ச பின்னாடி அவர் கண்ணில் தாரையாக கண்ணீர் அப்படிங்கிறது கொட்டுச்சு. ஸோ அது ரொம்பவே எமோஷ்னலாகவும் அதே நேரத்தில் நம்மளோட இத்தனை வருஷ கனவு இப்போ நினைவாகிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷமும் அவர் முகத்தில் தெரிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் ஆர்சிபி வீரர்கள் எல்லாருமே இந்த வெற்றியை பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஆர்சிபி வீரர்களோட 2 படி மேலே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இந்த கொண்டாட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பெரிய லெவலில் வெடிலாம் வெடிச்சு ஒரு தீபாவளி பண்டிகை போல இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணாங்க. அதே சமயத்தில் இவங்க இவ்வளோ தூரம் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன, விராட் கோலி அவ்வளோ எமோஷனல் பஸ்ட் ஆகி கண்ணீர் வடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆர்சிபி முதல் முறையாக ஐபிஎல்லுடைய 2வது சீசனில் ஃபைனல்ஸுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஆர்சிபி அணியில் விராட் கோலியுமே இருக்கிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் ஆர்சிபி அணி தோற்று தான் போகிறாங்க. அவங்களுடைய கனவை ஆர்பி சிங் அவர் தகுடுபிடி ஆக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக 4வது சீசனில் தான் ஆர்சிபி திரும்பவும் ஃபைனல்ஸ்க்கு வராங்க. அந்த டைம் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையில போட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. சிஎஸ்கேவுடைய தாய்நாட்டில் தான் அதாவது சென்னையில் வச்சு தான் அந்த போட்டி அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. இந்த நேரத்துலையுமே சிஎஸ்கே அபார வெற்றி பெற்றாங்க. ஆர்சிபி தோத்து போறாங்க. அதுக்கு அடுத்ததா 2016 3வது தடவையா ஆர்சிபி ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க. ஸோ அந்த போட்டியிலையுமே ஆர்சிபியை ஹைதராபாத் தோக்கடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்சிபி தொடர்ந்து தோல்வியை மட்டும் தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 2016க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் அவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தாங்க. இந்த ஃபைனல்ஸில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் இவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுடைய வெற்றி உறுதியானதை தொடர்ந்து அந்த கோப்பையெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவே கொஞ்ச நேரத்திலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகுது. அதாவது ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுக்காக பெங்களூரில் திறந்தவெளி வாகனத்தில் ஆர்சிபியுடைய வீரர்கள் எல்லாருமே இந்த வெற்றி கோப்பையோட ஊர்வலம் வரப்போகிறாங்க. அதுவும் எப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் இந்த ஊர்வலம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகுது. இதை பார்த்தோன்னே எனக்குலாம் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த மேட்ச் அப்படிங்கிறது அகமதாபாத்தில் வச்சு முடிஞ்சிருக்கு. அந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த நாளே இந்த ஊர்வலம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு இடையில 10 மணி நேரமோ இல்லை 17 மணி நேரமோ டைம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள அவங்க எப்படி அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்சிபி அணி அப்படிங்கிறது என்னதான் அவங்க தோல்வியே சந்திச்சுட்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம விராட் கோலியோட
அவருடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்தாலே தெரியும். ஸோ அவருக்கு இருக்கிற ஃபாலோஸ் லிஸ்ட்டை வச்சு அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே நல்லாவே தெரியுது. ஒரு சாதாரண மனுஷன் நமக்கே நல்லா தெரியுது. ஸோ இதுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்லாம் ரொம்பவே பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய கூட்டம் கூடும்போது நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் விபரீதம் ஏற்படுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் போலீஸ்காரங்கள்லாம் நிறைய இறக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் இதுக்குன்னு இங்கே யாராவது வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு அட்மிட் பண்ணுறதுக்கு பெட்ஸ்லாம் வந்து அலோகேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபயர் இன்ஜின்ஸ்லாம் நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். ஆம்புலன்ஸ் நிப்பாட்ட வேண்டியது இருக்கும். இந்த ஊர்வலம் நடக்கும்போது பக்கத்தில் எந்த விதமான போக்குவரத்துக்குமே வந்து பாதிப்பு வராத விதமாக இதை வந்து நடத்த வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருக்குமே. 10 மணி நேரத்தில் அவங்க வந்து எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமோ அச்சமோ வந்து என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது. அதாவது நடக்க இருந்த ஆர்சிபியோடைய இந்த திறந்தவெளி ஊர்வலம் அப்படிங்கிறது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து போலீஸ் தரப்புல இருந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த வெற்றியை வந்து கொண்டாடிட்டு அப்படியே முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ தான் கர்நாடகாவுடைய கவர்மெண்ட்டும் கர்நாடகாவுடைய கிரிக்கெட் கவுன்சிலும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆர்சிபியுடைய வீரர்களுக்கு வந்து பாராட்டு விழா அப்படிங்கிறது வந்து எங்கள் தரப்புல இருந்து நடத்த போகிறோம். இந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் வச்சு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதை கேட்டோன்னே ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. எப்படியாவது போய் அதை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஈவெண்ட் வந்து பெங்களூரில் தான் நடக்குது அப்படின்னாலுமே வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஆட்கள்லாம் வந்து பெங்களூருக்கு படையெடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய கூட்டங்கள் வந்து வரும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்த சமயத்தில் ஆனால் நம்ம எதிர்பார்க்காத வகையில் ஆயிரக்கணக்கில் இல்லைங்க லட்சக்கணக்கில் கூட்டம் அப்படிங்கிறது வந்து அங்கே கூடியிருக்காமா. அதாவது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் கிட்ட அங்கே வந்து கூடியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்போ அங்கே சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளாலே வந்து யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அகமதாபாத்தில் ஆர்சிபி வீரர்கள் எல்லாருமே விமானத்தில் வந்து இறங்குறாங்க. விமான நிலையத்தில் இறங்கின பின்னாடி கர்நாடக அரசு தரப்பில் அவங்களுக்கு வந்து மரியாதை அப்படிங்கிறது வந்து செய்யப்படுது. ஸோ அங்கேயே வந்து வெளியில் பயங்கரமான கூட்டம், நிறைய பேர் அங்கேயே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. வீரர்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து முற்பட்டிருக்காங்க. ஆனால் வந்து போலீஸ் வந்து அதெல்லாம் தடுத்து பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டேடியத்தில் வச்சு இந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது வந்து நடக்கிறதா இருந்துச்சு. புதன்கிழமை ஈவினிங் வந்து நடந்துச்சு. ஸோ நடக்கும்போது அந்த ஸ்டேடியத்துக்குள்ள ரசிகர்கள் எல்லாமே போகிறதுக்கு ஸ்டேடியத்துடைய கதவு திறந்ததுக்கு அப்புறமா ஒரே நேரத்தில் நிறைய பேர் அப்படியே இடிச்சிட்டு உள்ளே போக வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேருக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் வந்து போலீஸார் பார்த்து அவங்களெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கே அங்கே வந்து சரியான சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆம்புலன்ஸ் கூட நிப்பாட்டுறதுக்கான இடங்கள்லாம் இல்லை. ஸோ அதனால் போலீஸார்லாம் வந்து கையில் தான் அவங்க பாதிக்கப்பட்டவங்களை தூக்கிட்டு போகிறாங்க, தோள்பட்டையில் தூக்கிட்டு போகிறாங்க, ஓடி போய் ஆம்புலன்ஸில் வச்சு அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த நெரிசலை சிக்கி மயக்கமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிபிஆர் சிகிச்சையெல்லாம் வந்து கொடுக்குற வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியாகிச்சு. அதே நேரத்தில் நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட அந்த வீடியோகள் எல்லாமே கூட சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஸ்டேடியத்துக்கு வெளியில் நிலவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டேடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு. அது எப்படி வெளியில் நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க, ஆனால் ஸ்டேடியத்துக்குள்ளே எப்படி இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. அது வந்து ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த வீரர்கள் சொல்லியும் குத்தம் இல்லை. ஏன்னா வெளியில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு யாராவது சொன்னாதான் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவங்கள சொல்லியுமே குத்தம் இல்லை. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மயக்கமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே வந்து உயிரிழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட 11 பேர் வந்து உயிரிழந்துட்டதா வந்து சொல்கிறாங்க. 50 பேருக்கு மேலே வந்து பயங்கரமாக காயமடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இதில் 25 பேர் வந்து சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேர் வந்து ஐசியூ பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்து வெளியாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து ரசிகர்களுடைய அந்த ஆக்ரோஷமான செயல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கிற சமயத்திலையுமே ரசிகர்கள் வந்து நிறைய அத்துமீறலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய அத்துமீறலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் மரத்து மேலாம் வந்து ஏறி நிற்கிறது, கட்டிடம் மேலே ஏறி நிற்கிறது. அதில் வந்து ஒரு கட்டிடம் வந்து இடிஞ்சே விழுந்துருச்சு, அந்த சுவர் வந்து இடிஞ்சே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே நிற்கக்கூடிய அந்த வாகனங்கள் மேலாம் வந்து ஏறி நிற்கிறது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க. எப்படியாவது வந்து நம்ம வந்து விராட் கோலியோ அந்த வீரர்களை வந்து பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் சேதத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் போலீஸார் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா நிறைய பேர் இருக்க இப்போ
வந்து 10,000 பேர் 20,000 பேர்னா போலீஸாரால கட்டுப்படுத்த முடியும். ஆனா இங்க வந்து 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் கிட்ட வந்து இருக்காங்க. ஸோ அதனால அவ்வளோ பேர் இருக்கனால போலீஸாலுமே வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளோ பேரை கட்டுப்படுத்துறதுக்கு தகுந்தாக்குல போலீஸுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. கொஞ்சம் போலீஸ் தான் வந்து அங்க இருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடியடிலாம் நடத்தி கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு போய் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்சிபியுடைய இந்த வெற்றியை கொண்டாட போன ரசிகர்களுக்கு கவலை மட்டும் தான் இப்போ வந்து மிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவே வந்து துயரத்தில் தான் ஆழ்ந்திருக்காங்க. இது தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களுமே அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவுமே வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது எப்படிங்க, நம்ம சாதாரண மனுஷன் நமக்கே தெரியுது கண்டிப்பாக நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வந்து ரொம்பவே அசால்ட்டா இவ்வளோ பெரிய கூட்டம்லாம் நாங்கள் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து தலா 25 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்களுக்கு வந்து அரசு தரப்புல இலவசமாக வந்து சிகிச்சை அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக விராட் கோலி அவர்களுமே அவருடைய சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது என்னுடைய மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ சமீப காலமாகவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து கேள்விப்பட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து புஷ்பா 2 ரிலீஸில் வந்து ஒரு சிறுவன் ஒரு பெண் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அதை நம்மளே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த ஏர் ஷோலையுமே கூட நிறைய கூட்டங்கள் கூட்டினதுனால கிட்டத்தட்ட 15 பேருக்கும் மேலே உயிரிழந்திருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது காரணமாக கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து 100% பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ கூட்டங்கள் கூடுனா அதுக்கு தகுந்தாக்கில் இப்போ சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க எடுக்கணும். அதே நேரத்தில் மக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து அதிக கூட்டங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த சம்பவத்தையே எடுத்துக்கோங்களேன், 14 வயசு 12 வயசு குழந்தைகள்லாம் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ குழந்தைகளை அங்கே எதுக்காக கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது. ஸோ பெற்றோர்கள்லாம் அவங்க குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறதே ஃபஸ்ட்டு சேஃப் கிடையாது. கூட குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரு.